அக்கா வணக்கம்க்கா. சொல்லுங்கப்பா. உங்கள் பேருக்கா? என் பேர் நாகலட்சுமி. இப்போ அந்த வெளியில் இருந்ததில் கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க? 2 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எப்படி இதை ஒரு சேவையாக பார்க்குறீங்க? இது வந்து வயசானவங்களுக்கு விலையில்லா விருந்தகம்னு போட்டுட்ருக்காங்க. அதனால் நம்ம இஷ்டப்பட்டு சரி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். நம்ம திருப்தி வயசானவங்களுக்கு ஏதோ சாப்பாடு செய்கிறக்கு நம்மளுக்கு இது ஒரு யூஸாக இருந்துச்சு. அதனால் செஞ்சிட்ருக்கோம். எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க? காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? என்னப்பா காலையில் 6 மணிக்கு வருவோம்ப்பா. வந்து எல்லாம் சமைச்சிட்டு 8 மணிக்கு மேலே இங்கே எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு? 100 பேர் சமைப்பீங்களா? அப்படி ஒரு 60-70 பேர் வருவாங்க. 100 பேர்த்துக்குள்ளே வருவாங்க. இப்போ பாட்டியெல்லாம் அந்தளவுக்கு? பாட்டி வந்து அவங்களும் வருவாங்க. வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு வேலை செய்கிறீங்க? நாங்கள் ஒரு 3 பேர் செய்கிறோம். 6 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 மணிக்குள்ள முடிச்சிடுவோம். 8 மணிக்கு முடிச்சிடுவோம். அவ்வளோதாங்க. கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் எங்களுக்கு. அப்புறம் எல்லா டேயும் வந்துடுவோம் நாங்கள். எங்களுக்கு லீவ் தேவைப்படாது. ஏன்னா இது வந்து இந்த வேலை வந்து முக்கியமான வேலை இல்லையா? ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு உணவு தரது வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு வாரம் ஒரு நாள் தான் லீவு. அப்புறம் மற்ற எல்லா நாளும் வந்துடுவோம். விசேஷனாலும் சரி நம்ம வந்து இங்கே ஃபுட்டு போட்டுருவோம் எல்லாத்துக்குமே. எங்களுக்கு மனசு திருப்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கா? மற்ற நாளில் என்ன பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. காய்கறி பொருள் எல்லாம் வந்துடும். இல்லை இங்கே எல்லா ஐட்டமும் இருக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு இன்றைக்கே நம்ம முடிவு பண்ணிடலாம். எது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு லெமன் சாதம், நாளைக்கு பொங்கல், நாளான்னைக்கு உப்புமா, இப்படி நாங்களே முடிவு பண்ணிக்குவோம். பாட்டி உங்கள் பேருங்க? பாட்டி வேலை உணவகத்தில் வந்து எத்தனை நாட்களில் வந்து நீங்கள் உணவு வந்துட்டுருக்கீங்க? நான் ஒரு மிஷம் வந்துட்டுருக்கேன். நான் இடையில இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா போர்டை பார்த்தேன், விஜய் பண்ணுறோம் 8 மணிக்கு 8:30 மணிக்கு சாப்பாடை போட்டிருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, இது கடையில் சாப்பிட்றதுக்கு இங்கே பெஸ்ட்டு. டெய்லி வேக வேகமாக நல்லதாக போடுறாங்க, பிரச்சனை இல்லை. நான் ஒரு 800 நாளாக இங்கே ஆரம்பித்ததுலேருந்து வந்துட்டுருக்கேன். பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க. தளபதி அவர்களுக்கு ஒரு பொன்னான நேரம். இப்போ உணவுப் பொருள் வந்து சுகாதாரமாக இருக்கா? ஏன்னா இலவசமாக போகிறங்கும் போது பார்க்க எல்லாம் நல்லாவே இருக்குது, பக்காவாக இருக்குது. எல்லோரும் இங்கே வர்றாங்க, வந்து காலையில் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. பசி பட்னிக்கு யாரும் இந்த மாதிரி செஞ்சதில்லை. தளபதியார் அவர்கள் முழு மூச்சோட எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. நல்லாயிருக்கு. இது அப்படியே மன திருப்தியாக இருக்குங்களா? மனசு திருப்தியாக இருக்குது சார். என் பேர் அருண்காந்தி. எத்தனை நாட்களில் வந்து நம்ம விளையாட உணவகத்தை வந்து நாங்கள் ஒரு மாதமாக சாப்பிடுவோம். எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 7 நாள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு மாதமாக வரீங்கன்னா ஒரு சுகாதாரமாக இருக்கா, இல்லை வந்து எப்படி இருக்குங்கிற கேள்விக்குறியில் இருக்குங்களா? எப்படி இருக்குது? இல்லை, நல்லா இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. காலையிலே ஒரு ஹெல்ப்பாக இருக்குது சாப்பிட்றது. எத்தனை நாள் உணவு சாப்பிட்றீங்க? இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க. ஃபஸ்ட் டைம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது போர்டில் வச்சுருக்காங்க. இது நீட்டாக பார்க்குறீங்க? பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. ஏதோ வேலை இருந்தால் போகணும், வேலை இருந்தால் போது இங்கே வருவானுங்க. வாரம் ஒரு 2 நாள் 3 நாள் வரும். சரி, கிட்டத்தட்ட எத்தனை நாள் வந்துட்டுருக்கீங்க? வந்து ஆரம்பிச்சிருந்து வந்துட்டு. ஆனால் வாரம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இப்படி வரும். உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா போயிடுவோங்க. வேலை இல்லாட்டி இங்கே வந்து நிற்பேன். அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தவங்க நல்லா வயிறார சாப்பாடு போகிறாங்க. இப்போ வந்து தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஓட்டுன்னு போட வாய்ப்பு இருக்கு. தாராளமாக போகிறோம். கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஓட்டுன்னு போட முடியும். கண்டிப்பாக டெஃபினெட்லி அவருக்கு தான் வரும். தமிழக வெற்றி கழகம், அதுக்கு தான் ஓட்டு. இந்த போனால் 2 வாரம் ஆச்சுங்க சாப்பிட்றேங்க. இப்போ உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியமாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கா, சுவையாக இருக்கான்னு பார்ப்போம்ல. நல்லா தாங்க சார் இருக்குது. இது யாரும் தெரிஞ்சுருந்தீங்களாண்ணா, இல்லை நீங்கள் போகும்போது பார்த்துருந்தீங்களா? இல்லை, போகும்போது பார்த்துட்டு இருந்தேன். இங்கே அத்திப்பாளி பொரியல் போடுறாங்களே சொன்னாங்க, அதான். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஓட்டில் போட வாய்ப்பு இருக்குல்ல? போடுறோம். போடுவோம். விஜய் ரசிக்கிறேன். வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா நம்ம ஓட்டுன்னு போட்டால் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக போடுவேன். வாய்ப்பு விஜய் போடுவேன்.
6/2022 ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் கூட தவறாமல், ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் அனைத்து நாளெல்லாம் வந்து தவறாமல் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போகிறது பற்றி மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லுவோம். அது வந்து எங்களுக்கு தளபதினால் கிடச்சிருக்கும் போது எங்களுக்கு நம்ம முதல்ல தளபதிக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.